வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஹிடன் மிஸ்டரி. எம்.ஆர். ராதா பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரசிகர்களாலும் திரையுலகினராலும் எம்.ஆர். ராதா என அழைக்கப்படும் ராஜகோபாலன் ராதாகிருஷ்ணன் கடந்த 1907ஆம் ஆண்டு பிறந்தார். இவர் திரைப்படங்களில் மட்டுமின்றி தமிழ் நாடகங்களிலும் நடித்துள்ளார். மேலும் இவர் தீவிர அரசியல்வாதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரியார் ஈ.வி. ராமசாமியால் இவருக்கு நடிகவேல் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இவர் பெரும்பாலும் வில்லன் வேடங்களில் நடிப்பார். ஆனால் இவர் ஏற்று நடித்த நகைச்சுவை கதாபாத்திரங்களும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. எம்.ஆர். ராதா தனது தாயுடன் ஏற்பட்ட சண்டையால் சிறுவயதிலேயே தனது வீட்டை விட்டு வெளியேறினார். 5000த்திற்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளில் நடித்த மிகவும் பிரபலமான நாடக கலைஞராவார் எம்.ஆர். ராதா. 10 வயதில் துவங்கிய இவர் கலைப்பயணத்தில் சிறிய வேடங்களில் தோன்ற ஆரம்பித்தார். பின் நாடகங்களுக்கான கதைகள் அவருக்காகவே எழுதப்பட்ட ஒன்றாக மாறும் நிலைக்கு வளர்ந்தார். எம்.ஆர். ராதா மேடை நாடகமான இரத்தக்கண்ணீர் வெற்றியின் மூலம் பிரபலமானார். கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய நாடகத்தின் 1954 திரைப்பட பதிப்பில் அவரது நடிப்பு அவரது திறமைகளுக்கு பரந்த அங்கீகாரத்தை தேடிக் கொடுத்தது. மேடை நாடகத்திலிருந்து திரையுலகிற்கு சென்ற எம்.ஆர். ராதா ஒரு பக்கம் வில்லனாகவும் மறுபக்கம் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் நடித்து வந்தார். எம்.ஜி.ஆர். மற்றும் சிவாஜி போன்ற முன்னணி நட்சத்திரங்களுக்கும் இவர் வில்லனாக நடித்துள்ளார். பாக பிரிவினை படத்தை இந்தியில் எடுத்தபோது சுனில் தத் சொன்னாராம், சிவாஜியின் பாத்திரத்தை திலீப் குமார் செய்கிறார், ஆனால் ராதாவின் சிங்கப்பூர் சிங்காரம் பாத்திரத்தை செய்ய யாராலும் முடியாது என்று. பாக பிரிவினையை தெலுங்கில் எடுத்தபோது இதையேதான் என்.டி.ஆரும் சொன்னார், ராதா போல் செய்ய தெலுங்கில் ஆளில்லை என்று. அந்த ஏற்றமும் இரக்கமும், திடீரென கீழே இறங்கி கெக்கலி கொட்டும் மாடுலேஷனும், அந்த குரலின் மாய வித்தைகளை முகத்திலும் காட்டத் தெரிந்த பாவனைகளும் யாரிடமும் கற்காத ராதாவின் சொந்த கண்டுபிடிப்புகள். ஒரே காட்சியில் மிகை நடிப்பு, யதார்த்த நடிப்பு, கீழ் நடிப்பு என்று எல்லா நடிப்பு வகைகளையும் காட்டிக்கொண்டே எல்லாவற்றையும் கலந்த ஒரு புதுவகை நடிப்பையும் மக்கள் ரசிக்கும்படி வெளிப்படுத்தியதால்தான் அவரை நடிகவேல் என்றது தமிழ்நாடு. கவிதையை ஜனநாயகப்படுத்திய புதுக்கவிதை போல, ஓவியத்தில் பார்க்கும்போதெல்லாம் புதிய அனுபவம் தந்த நவீன ஓவியம் போல, நடிப்பில் பல மரபுகளை உடைத்த நவீன நடிப்பு அவருடையது. அதனால்தான் எத்தனை முறை பார்த்தாலும் ராதா நடிப்பு சலிப்பதே இல்லை. சினிமாவில் எல்லா நடிகர்களும் சுத்த தமிழ் பேசிய காலத்திலேயே ராதா மட்டும்தான் கொச்சை தமிழ் பேசுவார். அந்த கொச்சை தமிழ் மக்களை சுத்தமாக்கியதுதான் வரலாறு. பிம்பங்களை உருவாக்கும் நாடகத்திலும் சினிமாவிலும் இருந்து கொண்டே எல்லா பிம்பங்களையும் உடைத்தவர் எம்.ஆர். ராதா. அதில் முக்கியமாக தன்மேல் உருவான பிம்பத்தையும் அவரை உடைத்தார். அவர் வாழ்ந்த வீடு திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் இருந்தது. ராதா காலனி என்று மக்கள் அழைத்தனர். அதை இப்போது இடித்து பெரிய அபார்ட்மெண்ட் கட்டிவிட்டார்கள். அந்த வீட்டின் சாக்கடையை அவரே தள்ளுவாராம். என்னன்னே, நீங்க பெரிய ஆக்டர், நீங்க போய் சாக்கடை தள்ளிக்கிட்டு என்று யாராவது கேட்டால், உன் வீட்டு சாக்கடையை தள்ளலையே, என் வீட்டுதை தானே தள்ளுறேன், வேலையில என்னையா ஒஸ்தி மட்டம், எல்லாம் ஒண்ணுதான் போயா என்று தன் மீது கட்டமைக்கப்பட்ட நடிகர் என்ற பிம்பத்தையும் அவரே உடைத்ததுதான் அவரின் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சாரமாக தோன்றுகிறது. அவருக்கும் திருச்சிக்குமான உறவு ஆழமானது. அவர் வாழ்ந்ததும் மறைந்ததும் திருச்சியில்தான். காந்தா என்ற கரகரத்த குரலை முதன்முதலில் கேட்ட ஊர் திருச்சி. ராதாவை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற இரத்தக்கண்ணீர் நாடகம் 1949ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் நாள் கியாபே விஸ்வநாதம் தலைமையில் திருச்சியில்தான் அரங்கேறியது. 3000 முறை மேடை கண்ட அந்த நாடகத்தை திருவாரூர் கே. தங்கராசி எழுதினார். சாகித்ய அகாடமியின் செயலாளராக நேருவால் அமர்த்தப்பட்ட பிரபாகர் மாச்வே ஒரு மராத்தியர். அவர் இரத்தக்கண்ணீர் பார்த்துவிட்டு, சிறந்த உலக மேடை நாடகங்களில் இரத்தக்கண்ணீர் ஒன்று என்றும், எம்.ஆர். ராதா இந்திய வரலாற்றில் உள்ள முக்கிய பெயர்களில் ஒன்று என்றும் சொன்னார். இரத்தக்கண்ணீர் நாடகத்தை காங்கிரஸ்காரரான P.A. பெருமாள் முதலியார் சினிமாவாக எடுத்தார். ராதா முதலியாரிடம் சில நிபந்தனைகள் விதித்தார். சினிமாவுக்காக நாடகம் நடத்துவதை விட முடியாது, நாடகம் முடிந்துதான் ஷூட்டிங் வைக்கணும், நாடகத்தின் உச்சக்காட்சியான தன் மனைவியை நண்பன் பாலுவுக்கு மணமுடிப்பதை மாற்றக்கூடாது. அடுத்ததுதான் அவரின் தனித்துவம். K.P. சுந்தராம்பாள் தான் அந்த காலத்தில் நந்தனாராக நடிக்க 1 லட்சம் சம்பளம் வாங்கியவர். அதைவிட அதிகமாக 25,000 ரூபாய் தர வேண்டும் என்றார் ராதா. பெருமாள் எல்லாவற்றிற்கும் சம்மதித்தார். எம்.ஆர். ராதாவின் நாடகங்களில் பெரிய எதிர்ப்பை சந்தித்த நாடகம் ராமாயணம். அதில் ராதா ராமனாக நடித்தார். வால்மீகி ராமாயணத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாடகம் அது. மேடையின் 2 பக்கமும் தன் நாடக எழுத்துக்கு ஆதாரமான சமஸ்கிருத மொழிபெயர்ப்பு புத்தகங்களை அடுக்கி வைத்தார். அரசு தடை விதித்தது. நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று
1954இல் பெரியார் தலைமையில் சென்னை ஒற்றைவாடை தியேட்டரில் முதல் முறையாக மேடையேற்றினார். திருச்சி தேவர் ஹாலில் ராமாயணம் நடந்தபோது உள்ளே வராதே என்று அதிரடியாக போஸ்டரும் நோட்டீஸும் வெளியிட்டார். என் நாடகத்தால் மனம் புண்படும் என்று கருதுகிறவர்கள் எவராயிருந்தாலும், அவர் மதத்தினராயிருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வரவேண்டாம், அவர்கள் காசும் எனக்கு வேண்டாம் என்றார் துணிச்சலோடு. இவருக்காகவே கொண்டுவரப்பட்டதுதான் நாடக தடை சட்டம். இழந்த காதல் நாடகம்தான் ராதாவை அடையாளப்படுத்திய நாடகம். ராதாவின் சவுக்கடி சீனை காண தவறாதீர்கள் என்று விளம்பரம் செய்யப்பட்ட நாடகம் இது. இந்த நாடகம் சேலத்தில் நடந்தபோதுதான் ராதாவின் ஆற்றலைக் கண்டு வியந்த அண்ணா பெரியாரையும் அழைத்து வந்து நாடகம் பார்க்க வைத்தார். மேலை நாட்டு நடிகர் பால்முனிக்கு ராதாவை அண்ணா ஒப்பிட்டார். ராதாவின் ஒரு நாடகம் தாங்கள் நடத்தும் 100 மாநாடுகளுக்கு சமம் என்றார் அண்ணா. இந்த நட்பால்தான் ராதாவின் திராவிட மறுமலர்ச்சி நாடக சபா உருவானது. ஆனாலும் அண்ணா பெரியாரை அரசியலில் பிரிந்தபோது அண்ணாவின் அவசரம் என்ற புத்தகம் எழுதி அண்ணாவிடமே கொடுத்து இதை படியுங்கள் என்றார் ராதா. விமலா அல்லது விதவையின் கண்ணீர் என்ற புது நாடகத்தில் பெண்கள் படும் வேதனைகளை ராதா வலிமையாக பேசினார். சமூக சீர்திருத்த நாடகம் என்று நாகப்பட்டினத்தில் விளம்பரம் செய்திருந்தார். ஊர் பெரியவர்கள் சிலர் நாடகம் நடத்த தடை கேட்டு நீதிமன்றம் சென்றனர். கணேசையர் நீதிபதியாக இருந்தார். இவர் சாஸ்திர அறிவு மிக்கவர். பார்க்காமல் தடை விதிக்க மறுத்த கணேசையர் ஒரு நாள் நாடகம் பார்க்க வந்தார். ராதா தன் சக நடிகர்களிடம் எதையும் மாற்றாமல் அப்படியே நடியுங்கள், வருவது வரட்டும் என்றார். ஒரு காட்சி கூட விடாமல் எல்லா காட்சிகளையும் ரசித்த கணேசையர் மேடையில் சொன்னார், விதவைகள் படும் துன்பம் சாதாரணமானது அல்ல, அவர்களுக்கு மறுமணம் செய்து வைக்க வேண்டும். இந்த நாடகம் நாட்டுக்கு தேவையான ஒன்று. விதவைகள் பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது என்பதெல்லாம் அவளை உடன்கட்டை ஏற்றுவதற்கு சமம் அல்லவா? நாடகம் எல்லா ஊரிலும் நடக்கட்டும், ராதா நீண்ட நாள் வாழ்ந்து தொண்டு செய்யட்டும் என்றார் கணேசையர். தூக்குமேடை நாடகம் கலைஞர் கருணாநிதி எழுதியது. கலைஞர் என்ற அடைமொழிதான் அவரது பெயர் கருணாநிதி என்பதை விட மிக அதிகமான தமிழர்களால் உச்சரிக்கப்படுகிறது. இந்த கலைஞர் பட்டம் அவரை வந்தடைந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை. புது நாடகம் ஒன்று போட ராதா விரும்பினார். திருவாரூரிலிருந்து வந்த இளைஞரான கருணாநிதி தஞ்சையிலேயே தங்கி தூக்குமேடை நாடகத்தை எழுதி கொடுத்தார். மகிழ்ந்து போன ராதா நாடகம் எழுதியவரை அறிஞர் கருணாநிதி என்று போஸ்டர்களில் விளம்பரம் செய்தார். அண்ணாவுக்கான அடைமொழியை தனக்கு பயன்படுத்தியதை கருணாநிதி ஏற்கவில்லை. ஏன், உங்க கட்சியில ஒரு அறிஞர் தானா என்று ஜாலியாக சிரித்த ராதா நாடகத்தின் முதல் நாள் கருணாநிதியை கலைஞர் கருணாநிதி என்று அழைத்தார். அன்று முதலே தான் கலைஞரானதாகவும் அதுவே தன்னோடு நிலைத்ததாகவும் கலைஞர் 1989 முரசொலில் எழுதினார். எதையும் எதிர்கொள்ளும் அச்சமே அறியாத மனம் ராதாவின் சொத்து. அந்த நாடகத்துக்கு தலைமை பெரியார். பாதி நாடகம் முடிந்த இடைவேளை நேரத்தில் பெரியார் பேசுகிறார். பார்வையாளரில் ஒருவர் எழுந்து, இவர் பேச்சை கேட்க நாங்க காசு கொடுக்கல, நாடகத்தை போடு என்று கத்துகிறார். மேக்கப் ரூமில் இருந்த ராதாவுக்கு செய்து போகிறது. பாதி மேக்கப்போடு வந்த ராதா கத்தியவரை பார்த்து, நாடகம் முடிந்திருச்சு, நீங்க போகலாம், இனி இவர்தான் பேசுவார் என்றே பார்க்கலாம். பெரியாரே அசந்து விட்டார். இந்த மாதிரி பதிலை அவரே எதிர்பார்க்கவில்லை. அவரது கரகரத்த குரலும் அதிரடியான கருத்துகளும் அவருக்கு முரடர் போன்ற தோற்றத்தை கொடுத்தது என்னவோ உண்மை. ஆனால் அன்பும் மனிதமும் நிறைந்த மனிதராகவே அவர் வாழ்ந்தார். NSK பாகவதர், AP நாகராஜன், இசையமைப்பாளர் G ராமநாதன், TR மகாலிங்கம், வசனகர்த்தா இளங்கோவன் என்று பலருக்கு அவர்களின் கடைசி காலத்தில் அவர்களால் பயன்பட்டவர்களெல்லாம் ஒதுங்கிக் கொள்ள சத்தமில்லாமல் உதவி செய்தவர் ராதா மட்டும்தான். நாதஸ்வர மேதை TN ராஜரத்தினம் பிள்ளை மறைந்தபோது அவரின் இறுதி சடங்கை முன்னின்று நடத்தியதோடு அவரின் சமாதியில் 48 அடி உயரத்தில் நாதஸ்வரம் செய்து வைத்தார். அவரின் மகனுக்கு ஒரு மெக்கானிக் பட்டறையும் வைத்துக் கொடுத்தார். ராதாவை தன் வீட்டுக்கு அழைத்த காமராசர் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்யும்படி கேட்டுக்கொண்டார். ஐயா, பெரியார் உங்களை ஆதரிப்பதால் உங்களை ஆதரிப்பது என் வேலை எனச் சொல்லிவிட்டு கிளம்பினார் ராதா. படத்தயாரிப்பாளர் வாசுவிடம் 10,000 ரூபாய்க்கான காசோலையை தேர்தல் செலவுக்காக காமராசர் கொடுத்தனுப்பினார். பணத்துக்காகவா நான் பிரச்சாரம் செய்கிறேன்? நாம் மந்திரியாக இருந்தால் கூட இவ்வளவு காரியங்கள் செய்ய முடியாது என்று பெரியார் அடிக்கடி சொல்லுவார். அதற்காக அல்லவா ஒப்புக்கொண்டேன். காசோலையை காமராசரிடமே கொடுத்து விடுங்கள் என்று வாசுவை அனுப்பிவிட்டார் ராதா. ராதாவை போன்ற ஒருவர் தொண்டராக கிடைக்க உண்மையில் பெரியார் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றாராம் காமராசர். ராதாவின் நாடக பணியையும் கொள்கை உறுதியையும் நேசித்த காமராசர் தானே முன்னின்று ராதாவை பாராட்டி புனித ஆடை போர்த்தும் விழா ஒன்றை 1964இல் நடத்தினார். பொதுவாக அதிகம் பேசாத காமராசர் அன்று மனம் விட்டு பேசினார். நேர்மையானவர்களை, சேவை செய்பவர்களை, மனசில் பட்டதை தைரியமாக சொல்பவர்களை வாயார புகழ வேண்டும்.
ராதா அவருக்கென்று சில கொள்கைகள் வைத்திருக்கிறார். அவற்றை யாருக்காகவும் கைவிட மாட்டார். பணத்துக்காகவும் கைத்தட்டலுக்காகவும் நடிக்கக்கூடியவர் அல்ல அவர். வசனங்களை எடுப்பாக பேசி நடிக்கக்கூடியவர் அவர். என்னை ராதா பலமுறை திட்டியிருக்கிறார். நான் வருத்தப்பட்டதில்லை. நியாயம் இருந்தால் எடுத்துக்கொள்வேன். அவரை பாராட்டி விழா நடத்த வேண்டும் என்று யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையிடம் சொன்னேன். இந்த விழா நானே ஏற்பாடு பண்ணியது. இப்போது அவருக்கு புனித ஆடை போர்த்துகிறேன். காமராசரின் இந்த பேச்சு நடிகவேலை காலத்தின் கலைஞனாக உயர்த்தியது. இந்த விழாவிலும் ராதா தன் வழக்கமான பாணியில் பேசினார். புனித ஆடை என்றால் என்ன? என்ன புனிதம்? ஆடையில் என்ன புனிதம் இருக்கிறது? ஆடையில் புனிதமெல்லாம் இல்லை என்கிறவன் நான். இருந்தாலும் இதை போர்த்துகின்றவர் புனிதர் என்பதால் இந்த ஆடையை புனித ஆடையாக கருதுகிறேன் என்று காமராசரை புனிதர் என்றும் ஒரு புனிதர் போர்த்தியதால் இது புனித ஆடை என்றும் ராதா சொல்லியதை மக்கள் வெகுவாக ரசித்தார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, காமராசர் ஆட்சியில் ராதா 52 முறை கைது செய்யப்பட்டார். சேலத்திலும் பொன்மலையிலும் கம்யூனிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டபோது ராதாவால் தாங்க முடியவில்லை. இதை ஏன் என்று கேட்க நாதியே இல்லையா என்று பெரியாரிடம் கொதித்தார். அந்த கால நாடக மரபை மீறி நாடக முன்திரையில் உழைப்பாளியின் படம் வரைந்து உலக பாட்டாளிகளே ஒன்றுபடுங்கள் என்று பதாகையை தொங்கவிட்டு புரட்சி செய்தவர் அவர். தோழர் ஜீவா தலைமறைவாக இருந்தபோது அவருக்கு மொட்டையடித்து சாமியார் வேடம் போட்டு அவரை தன் நாடக குழுவிலேயே வைத்து பாதுகாத்தார். கேட்பவரிடமெல்லாம் இவர்தான் நம்ம ரஷ்ய சாமியார், பேச மாட்டார் என்பாராம். ஜீவாவுக்கும் பத்மாவதிக்கும் காதல் இருந்த காலம் அது. ஏதோ புரட்சிக்கான வேலை என நினைத்து ஜீவா தந்த கடிதங்களை கொடுத்து வந்த ராதாவுக்கு அவை காதல் மடல் என்பதே பிறகுதான் தெரிந்ததாம். ஜீவாவின் மேல் அவருக்கு அவ்வளவு பிரியம். ஜீவா மறைந்த பிறகு பெரியார் தலைமையில் நடந்த சிலை திறப்பு விழாவில் ராதாவும் கலந்து கொண்டார். மக்கள் கலைஞன் என்றால் அது ராதா ஒருவர்தான் என்றார் பி. ராமமூர்த்தி. ராதாவால் ஈர்க்கப்பட்டவர்களுள் ஒருவர் அதிசய மனிதர் ஜி.டி. நாயுடு. எங்கும் அதிக நேரம் உட்கார்ந்தே பழக்கப்படாத ஜி.டி. நாயுடு 3 மணி நேரம் உட்காரமிடம் இல்லாத போதும் நாடக இசைக்குழுவுக்கான இடத்திலிருந்து நாடகத்தை ரசித்தார். தனது தொழிற்பயிற்சி பள்ளி மாணவர்களுக்காக ராதாவின் நாடகத்தை நாயுடு நடத்தினார். அந்த நாடகத்திற்கு தலைமையேற்ற நோபல் விஞ்ஞானி சர் சி.வி. ராமன் பேசும்போது, மக்களின் அஞ்ஞானத்தை போக்க விஞ்ஞானம் மட்டும் போதாது, ராதாவின் நாடகங்களும் வேண்டும் என்றார். இன்றைய காலநிலையை விளக்கி காட்டும் ராதாவுக்கு சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கடிகாரத்தை பரிசாக தருகிறேன் என்றார் நாயுடு. இதன் பிறகு ராதாவுக்கும் அவரது தொழிலுக்கும் நாயுடு ஏராளமான உதவிகள் செய்தார். நான் சினிமா உலகத்துக்கு மாறுபட்டவன், எதிர்ப்பாளன் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நானே ராதா பெயரில் ஒரு மன்றம் நிறுவுகிறேன் என்று சொல்லி பெரியார் ராதா மன்றத்தை 1963இல் திறந்து வைத்தார். அப்போது சொன்னார், எல்லா கலைஞர்களும் ரசிகர்களை திருப்திப்படுத்த அவர்களின் பின்னால் செல்வார்கள். ஆனால் ராதாவோ ரசிகர்களின் திருப்தியை பற்றி கவலைப்படாமல் அவர்களை தன் பின்னால் வரவைப்பவர். அதனால்தான் அவருக்கு மன்றம் வைத்தேன் என்ற பெரியார் ராதா வாழ்க என்று பேசி முடித்தார். இம்பாலா காரை அந்தஸ்தின் அடையாளமாக பலர் பார்த்தார்கள். ஆனால் ராதா தனது இம்பாலா காரில் கேளம்பாக்கத்தில் இருந்த தனது மாட்டுப் பண்ணைக்கு வைக்கோல் ஏற்றி அனுப்பினார். என்ன இது, வைக்கோல் ஏத்த இம்பாலாவா என்று அந்த பெரிய நடிகரிடம் ராதா சொன்னார். இதுவும் ஒரு சாயம் பூசிய தகரம்தான். நம் வேலையை சற்று வேகமாக செய்து கொள்ள பயன்படும் ஒரு சாதனம், அவ்வளவுதான். இதற்கு மேல் எந்த மதிப்பும் அதுக்கு இல்லை. பசிக்கும் என் மாட்டுக்கு உடனே அனுப்பத்தான் வைக்கோலை இம்பாலாவில் ஏத்தினேன் என்றாரே பார்க்கலாம். அந்த பெரிய நடிகருக்கு முகத்தில் வழிந்த அசடை தன் நடிப்பால் துடைத்துக் கொள்ள முடியவில்லை. இதுதான் பிம்பம் உடைத்தல். சினிமா, நாடகம் எதிலும் அவர் பேசிய பல வசனங்கள் உதட்டின் உற்பத்தி அல்ல, வாழ்வின் செய்தி. ஒரு படத்தில் எஸ்.வி. சுப்பையாவை பார்த்து கேட்பார், அது எப்படி ஜேம்ஸ், நீ நல்லவனாயிருந்தும் பணக்காரனாயிருக்க? இதை வெறும் வசனம்தானே என்று தள்ள முடியுமா? எழுத்தாளர் விந்தனுடன் அவர் சிறையில் நிகழ்த்திய உரையாடல் முக்கியமானது. அதில் சொன்னார், என்னுடைய பெருமை மட்டும் உலகத்துக்கு தெரிஞ்சா போதாது, பலகீனமும் தெரியணும். இல்லைனா மக்களை ஏமாற்றுவதா ஆகிவிடும். இது சாதாரண நடிகனின் பேச்சா? ஒரு ஞானியின் ஒளிக்கீற்று அல்லவா? வீதி நாடகத்தின் முன்னோடி வடிவமாகவே அவர் நாடகங்கள் இருந்தன. மிக குறைந்த செலவு, அதிக சீன் செட்டுகள் இல்லை. செலவு குறைந்தால்தான் சாதாரண மக்களாலும் நாடகம் போட முடியும் என்பது அவரது கோட்பாடு. அதிக மூலதனம் கலையை அழிக்கும் என நம்பினார். நாடகங்கள் வழியாக நேரடியாக மக்களை சந்திப்பதையே விரும்பினார். அவர் சினிமா நடிப்பை ரிட்டையர்ட் நடிப்பு என்றார். நடிகர் எம்.ஆர். ராதா 1979 செப்டம்பர் 17 அன்று தனது 72 வயதில் திருச்சிராப்பள்ளியில் உள்ள அவரது இல்லத்தில் மஞ்சள் காமாலை நோயால் காலமானார். இவருடைய மறைவு திரையுலகிற்கு மிகப்பெரிய நஷ்டமாகும். இன்று வரை இவரை போல் ஒரு நடிகரை தமிழ் சினிமா கண்டதில்லை. இன்னும் காணுமா என்பது சந்தேகம்தான். அந்த அளவிற்கு தனது சிறந்த நடிப்பினால் மக்கள் மனதிலிருந்து நீங்கா இடத்தை பெற்றுள்ளார் நடிகவேல் எம்.ஆர். ராதா.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.